السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وبعد. அப்போ நேற்று நம்ம மூசா நபி அவங்களுடைய கூட்டமான இந்த பனி இஸ்ரவேலர்களை ஃபிரௌனிடத்திலிருந்து எப்படி காப்பாற்றி கொண்டு வந்தார்கள், இந்த அர்துல் முகத்தஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பலஸ்தீனமுடைய ஜெருசலத்தில் அல்லாஹ் அவர்களை குடியமர்த்தினான். அவர்கள் கொடுமை செய்து கொண்டிருந்த காரணத்தினால் அந்த நாட்டை விட்டு அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா. அதோடு சேர்ந்து மீது இன்னும் 2 சம்பவம் இருக்குது, நான் சொல்கிறேன்னு சொன்னேன். அதில் ஒரு சம்பவம் நபி ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட சம்மந்தப்பட்டது. இந்த பனி இஸ்ரவேலர்கள் அந்த ஊரை விட்டு அல்லாஹ் துரத்தி அடிச்சிட்டான். எப்படி அவங்களால ஒன்று சேர முடியாது அப்படின்ட்டு சொன்னால், இது எங்களுடைய ஊர் அப்படின்னு, இது ஒரு இஸ்ராயலுடைய நாடு அப்படின்ற ஒரு அமைப்பில் அவங்களால என்ன செய்ய முடியாது, அவங்களால் அதை உருவாக்கவே முடியாமல் இருந்துச்சு. இந்த இறுதி காலம், ஆஹிரு சமான் வரக்கூடிய காலம் வரை இந்த இறுதி காலத்தில் தான் அவர்களுக்கு இது ஒரு ஊராக அமைக்க முடியும் என்ற அமைப்பு அவர்களுக்கு தலையில் எழுதப்பட்டிருந்தது. அதனால் இந்த 2000 வருஷமாக என்ன செஞ்சாங்க, அவங்க அப்படி சுற்றிக்கிட்டு தான் திரிஞ்சாங்க. இப்போ இவங்க பண்ண அழிச்சாட்டியம், இவங்களுடைய வரம்பு மீறுதல் நிறைய இருக்குது. குரானில் வரம்பு மீறாதீங்க, அழிச்சாட்டியம் செய்யாதீங்க, அல்லாவுக்கு நன்றி கெட்டவர்களாக ஆகிவிடாதீங்க அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்லும் போதெல்லாம், உதாரணமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய மேக்சிமம் உதாரணம் யாரோடையதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பனி இஸ்ரவேலர்களுடையது தான். இந்த பனி இஸ்ராயலர்கள் அந்த அளவுக்கு வரம்பு மீறக்கூடியவர்கள், அழிச்சாட்டியம் செய்யக்கூடியவர்கள். அப்போ ஈசா நபியோடைய விஷயத்தில் அவங்க ஆக்சுவலாக இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்ட்டா, இவங்களை நம்ம இவங்களுடைய ஈசா நபியை இவங்க ஏற்றுக்காமல் போயிட்டாங்க. ஈசா நபியை இவங்க ஏற்றுக்கலை. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஆனால் இவங்க எதிர்பார்த்தது யாரென்றா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ரசூலுல்லாவை எதிர்பார்த்தாங்க. ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களுக்கு கிடைக்கல அப்படின்ட்டு இவங்களுடைய வாதம். இப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு என்னன்னா, ரசூலுல்லாவுடைய நபிமார்களுடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாரிசுகள் பற்றிய விஷயங்களை கொஞ்சம் லேசாக நம்ம ஒரு முகப்பாக பார்த்துக்கிறலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு 2 குடும்பம். ஒன்று ஹாஜரா அம்மையாரோட குடும்பம், இன்னொன்று சாரா அம்மையாரோட குடும்பம் இல்லையா. அப்போ ஹாஜரா அம்மையாருக்கு பிறந்த மகனான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், சாரா அம்மாவுக்கு பிறந்த மகன் யார் என்று சொன்னால் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சிட்டாங்கன்றா, அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரில் ஹாஜரா அம்மாவும் அந்த கை குழந்தையாக இருந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை கொண்டு போய் மக்கா காபத்துல்லா இப்போ இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அல்லாஹ் விட்டுட்டு வர சொன்னான்னு சொல்லி விட்டுட்டு வந்துட்டாங்க. அங்கே தான் ஜம்சம் தண்ணிலாம் வந்துச்சு. இந்த மலையை மேலேயும் கீழே ஏறி ஓடினாங்க. அதுதான் சஃபா மர்வாவுடைய மலை. இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா. அப்போ அந்த காலத்தில் என்ன செஞ்சுட்டு வந்துட்டாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹாஜரா அம்மாவையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தையும் அங்கே விட்டுட்டு வந்துட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த பகுதி எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பகுதி எங்கே, இந்த ஈரான், ஈராக், ஜோர்டன், பலஸ்தீனம், இப்படியான பகுதிகள். ஸோ அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனான இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பரம்பரையில் தான் ஈசா நபி வரை வந்த அத்தனை நபிமார்களுமே, எல்லா நபிமார்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனான இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பரம்பரையில் வந்தவர்கள் தான் ஈசா நபி வரை வந்த அத்தனை நபிமார்களும். அப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய பரம்பரையில் எந்த நபியுமே வரல. அப்போ அந்த அரபிய பிராந்தியத்தில் கொண்டு போய் விட்டுட்டு வந்த அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பரம்பரை வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் நபியாக யாரும் வரலை. அப்போது அந்த பரம்பரையில் வந்த ஒரே நபி யாருன்னா நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போது இந்த மனிதர்கள், இந்த பனி இஸ்ரவேலர்கள், இவங்க எல்லாருமே இந்த பகுதியில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஜோர்டன், பலஸ்தீனம், அப்புறம் அந்த பைத்துல் முகத்தஸ் இருக்கு இல்லையா, அக்ஸா பள்ளிவாசல், அதனுடைய அமைப்பில் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனாக வந்தவங்க யார், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அவங்களுடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், புனியாமின் அலைஹிஸ்ஸலாம். அவங்களுடைய மகனாக தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், அப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாம். இப்படின்னு
மொத்த யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாம், இப்படி மொத்த நபிமார்களுமே அவங்களுடைய சொந்த பந்த வகைராக்குள்ள தான் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போது இந்த மனிதர்கள் ஆட்சியை விரும்பக்கூடியவர்கள். யார்? இந்த பனி இஸ்ரவேலர்கள். இந்த உலகத்தினுடைய ஆட்சியை தன் பக்கம் தன் கையில் வைக்க வேண்டும் என்ற வெறியை கொண்ட இந்த பனி இஸ்ராயிலர்கள், இந்த இஸ்ராயில் ஆளுங்க, அவங்களுக்கு தௌராத்துடைய வேதம் தெரியும். ஏன்னா அவங்களுக்கு கிடைச்ச வேதம் தௌராத்துடைய வேதம். அதற்கு முந்தி இருந்த ஜபூருடைய வேதத்திலும் இறுதி நபியாக ஒரு நபி வருவார், அவரிடத்தில் தான் உலகத்தினுடைய ஆட்சி கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்ட போது அந்த நபியை தான் அவர்கள் எதிர்பார்த்து இருந்தார்கள். ஆனால் அவங்க எதிர்பார்த்து இருந்த அவங்களுடைய அந்த வகைரால வராமல், சரியா, அரபியர்களுடைய பிராந்தியத்தில் வந்த நபி முகமது ரசூலுல்லான்னு சொல்லி அவங்க ஏற்றுக்காமல் போயிட்டாங்க ரசூலுல்லாவை. இது ரசூலுல்லா சம்மந்தப்பட்ட கதை. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். ஈசா நபியோட அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்போ நான் இது எதுக்கு இந்த ரசூலுல்லா சம்மந்தப்பட்ட கதையை நான் சொன்னேன்டா, இந்த ஒரு ஆட்சி, இந்த ஒரு பவருக்கு உண்டான ஒரு நபி பிறக்கும்போது எப்படி பிறப்பாங்க, அவங்களுடைய தாய் தந்தையர் எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய குடும்ப வகையரா எப்படி இருக்கும், மேக்சிமம் ஒரு அளவுக்கு அந்த தௌராத்துடைய வேதத்திலும் ஜபூருடைய வேதத்திலும் ஒரு முந்தைய ஒரு அறிவிப்புகள் இருந்தது. அதை போல் இந்த ஈசா நபியிடம் இல்லை என்ற காரணத்தினால் அவர்கள் ஈசா நபியை ஏற்றுக்கொள்ளவில்லை. யாரு? இந்த பனி இஸ்ரவேலர்கள் தான். ஈசா நபி வந்தது பனி இஸ்ரவேலர்களுடைய மத்தியில் தான். புரியுதுங்களா? அப்போது ஈசா நபி இது எப்படின்னா, குரான் ஒரு இடத்துல சொல்லுது. குரான் அல்லாஹ் சொல்லும் போது ஒரு இடத்துல சொல்கிறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு கூனு அன்சார் அல்லாஹ் கமா கால ஈசா இப்னு மரியம் லில் ஹவாரியின மன் அன்சாரி இலல்லா. ஈசா நபி சொன்னாங்க இல்லையா ஹவாரியின்களை பார்த்து, யார் அல்லாவுக்காக என்னிடத்தில் உதவி செய்வதற்கு வருவீர்கள், அல்லாவுக்கு உதவியாளர்களாக வரக்கூடியவர்கள் யாருன்னு கேட்கும்போது, காலல் ஹவாரியூன், அதாவது நம்ம ரசூலுல்லாவுக்கு சஹாபிகள் சொல்கிறோம், அதே மாதிரி ஈசா நபிக்கு வந்தவங்க ஹவாரியன்கள். அப்போ காலல் ஹவாரியூன நஹ்னு அன்சாருல்லா, நாங்கள் அல்லாவுக்கு உதவி செய்வதற்காக உங்களுக்கு நாங்கள் கூட இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஃபஆமனத் தாயிஃபத்தும் மின் பனி இஸ்ராயில் வகஃபரத் தாயிஃபா, பனி இஸ்ரவேலர்களிலிருந்து ஒரு கூட்டம் ஈசா நபியை ஈமான் கொண்டு ஏற்றுக்கொண்டது. அதே பனி இஸ்ரவேலர்களிலிருந்து பல பேர் ஈசா நபியை மறுத்து வெறுத்து ஒதுக்கியது. இந்த மறுத்து வெறுத்து ஒதுக்கினார்கள் அல்லவா, இவர்கள் என்ன காரணம் சொன்னாங்க தெரியுமா? அதுதான் இங்கே ஹிஸ்ட்ரி. இந்த இஸ்ராயலர்கள் இருக்காங்க இல்லையா, இப்போ இந்த இஸ்ரேல் ஃபார்ம் ஆகிருக்குல்ல, இந்த ராஸ்கல்ஸ் ஈசா நபியை பாஸ்டர்ட்னு சொன்னாங்க. இது ரொம்ப பெரிய நவுதுபில்லா. அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும். ஒரு நபியை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையில் அவர்கள் என்ன செய்தார்கள்? அசிங்கமாக பேசினார்கள். அதை குரான் சொல்லுகின்றது, நான் சொல்லவில்லை. வபி குஃப்ரிஹிம் வ கௌலிஹிம் அலா மரியம புஹ்தானன் அலீமா, அவர்கள் ஈசா நபியை மறுத்ததோடு மட்டுமில்லாமல் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை மிக கேவலமான அசிங்கமான வார்த்தையை கொண்டு அவர்கள் ஊரெல்லாம் பரப்பினார்கள் என்று குர்ஆன் சொல்லுகின்றது. அப்படிப்பட்ட ராஸ்கல்ஸ், அப்படிப்பட்ட நாய்கள் இந்த இஸ்ரேலர்கள். நபி ஈசா நபியை இப்படி ஒரு கேவலமான வார்த்தையை கொண்டு பேசியவர்கள் தான் இந்த இஸ்ராயலர்கள். இவர்களை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இவர்களை நாம் எப்படி சாதாரணமாக விட முடியும்? இவர்களுடைய தேவைக்காக வேண்டி என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். இவர்கள் ஒரு நபியை கொலை செஞ்சவங்க, இவனுங்க சிலுவையில் ஏற்றினவனுங்க. அந்த அளவுக்கு மிகவும் மிகவும் கொடுமையானவர்கள். தங்களுடைய தேவைக்காக வேண்டி என்ன வேண்டுமானாலும் செய்யக்கூடிய தன்மையை கொண்டவர்கள் இந்த ராஸ்கல்ஸ் இஸ்ராயலர்கள். அப்போது அல்லாஹ் சொல்கிறான், இது காலல்லாஹு யா ஈசா இன்னி முத்தவஃபீக வராஃபிஉக இலைய, நான் உங்களை நம்மோடு அழைத்து செல்கிறோம். எப்போ இவங்க துரத்தி கொண்டு போய் இவங்களை சிலுவையில் அடிக்கிறதுக்காக வேண்டி கொலை செய்யறதுக்காக வேண்டி நினைக்கிறாங்க இல்லையா, அந்த நேரத்தில் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா என்ன செஞ்சுட்டான் தெரியுமா? ஈசா நபியை அப்படியே வானத்தில் தூக்கிட்டான். வ முத்தஹிருக மினல்லதீன கஃபரு, உங்களை கொண்டு இவர்கள் எல்லாம் குஃபுரு செய்தார்கள் அல்லவா, உங்களை இவ்வளோ கேவலமான முறையில் பேசி உங்களை துரத்துறாங்க இல்லையா கொலை பண்ணுறதுக்கு, இவர்களை விட்டும் உங்களை நாம் பாதுகாத்து மேலே உயர்த்தி விடுவோம். ரெண்டாவது, உங்கள் கூட இருந்து உங்களை கொண்டு ஈமான் கொண்டாங்களே, அவங்களையெல்லாம் சேர்த்து தூக்க முடியாது, ஆனால் அவங்கள நான் பாதுகாப்பேன்.
வல்லதீன தபஉக ஃபௌகல்லதீன கஃபரு இலா யௌமில் கியாமா. உங்களை குஃபுர் செய்தவர்களுக்கு மத்தியிலே இந்த பனி இஸ்ரவேலர்களில் சிலர் உங்களை ஈமான் கொண்டார்கள் அல்லவா, அவர்களை கியாமத்து நாள் வரை நான் அவர்களை பாதுகாப்பேன். எதற்கு தெரியுமா? உங்களை கொண்டு குஃபுர் செய்தார்கள் அல்லவா. இந்த பனி இஸ்ரவேலர்கள் 2 பிரிவாயிடுச்சு. இப்போ ஒரு கூட்டம், ஒரு சின்ன கூட்டம் தான். அந்த கூட்டம் என்ன செஞ்சிட்டாங்க? ஈமான் கொண்டாங்க. பெரிய அளவு கூட்டம் ஈசா நபியை குஃபுர் செஞ்சு அவங்களை கொலை செய்ய பார்த்தாங்க இல்லையா. அப்போ இந்த ஈமான் கொண்ட இந்த கூட்டத்தை நான் பாதுகாப்பேன், உலக நாள் முடியும் வரை, கியாமத்து நாள் வரை பாதுகாப்பேன். எதற்கு தெரியுமா? இந்த மனிதர்களை வைத்து, இந்த ஈமான் கொண்ட இந்த பனி இஸ்ரவேலர்களில் ஈமான் கொண்ட நல்லவர்களை வைத்து, ஈமான் கொள்ளாமல் உங்களை கொல்லுவதற்காக துணிந்த இந்த பனி இஸ்ரவேலர்களை கொல்லுவதற்காக வேண்டி, இவர்கள் மீது போர் தொடுத்து இவர்களை அடித்து நொறுக்குவதற்காக வேண்டி நான் அவர்களை பாதுகாப்பேன் கியாமத்து நாள் வரை. மீண்டும் நீங்கள் இந்த பூமிக்கு அனுப்பப்படுவீர்கள். அப்போது உங்களை இந்த பொய்ப்படுத்தியவர்கள், உங்களை கஷ்டப்படுத்தியவர்கள், உங்களை அசிங்கப்படுத்தியவர்கள் உங்களை புரிந்து கொள்வார்கள். உங்களை ஏற்றுக்கொள்வதை தவிர அவர்களுக்கு வேறு வழியே இருக்காது என்று சொல்லுகின்றான் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா. அப்போ ஈசா நபி வரதை உறுதிப்படுத்துறது யார் உறுதிப்படுத்துறது? குர்ஆன் தான் உறுதிப்படுத்துது. இவனுங்க நினச்சிட்டானுங்க ஈசா நபியை அடித்து கொண்டு போட்டோம், முடிஞ்சு போச்சு கதை அப்படின்னு. ஈசா நபி தான் மேலே போயிட்டாங்களே, அப்போ ஒரு நபி இல்லாத போது அவங்களுக்கு வஹி வராது. அப்போ ஈசா நபி காப்பாற்றப்பட்டார்கள், இறைவனால் அல்லாவால் உயர்த்தப்பட்டு விட்டார்கள். மீண்டும் மறுமை நாள் நெருங்கும் போது கடைசி நாளில் தான் கீழே இறங்கி வருவாங்க அப்படிங்கிற மேட்ரு இவனுங்களுக்கு எப்போ தெரியுமா? குர்ஆனுடைய வார்த்தை வரும்போது தான், குர்ஆன் இறங்கும் போது தான் ஈசா நபி காப்பாற்றப்பட்ட விஷயமே அவர்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? அப்போ இந்த குர்ஆன் அத்தனை பேரால் கவனிக்கப்படக்கூடியது. கௌலிஹிம் இன்னா கத்தல்னல் மஸீஹ ஈஸா இப்னு மரியம் ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாவான மரியமுடைய மகன் ஈசாவை நாங்கள் கொன்று விட்டோம் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், வமா கத்தலூஹு வமா சலபூஹு, அவர்கள் கொல்லவும் இல்லை, அவர்கள் அந்த சிலுவையில் ஈசாவை ஏயவும் இல்லை. வலாக்கின்ன சுப்பிஹ லஹும், அவர்களுக்கு ஒரு மனிதனை ஈசா நபியை போல் அவர்களுக்கு அல்லாஹ் காட்டி கொடுத்துட்டான். அவங்கள தான் பிடிச்சி அடிச்சாங்க. ஈசா நபியை அல்லாஹ் மேலே உயர்த்திட்டான். வ இன்னல்லதீன இக்தலஃபூ ஃபீ லஃபீ ஷக்கின் மின், இதில் குழப்பம் அடைந்தவர்கள், இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கவங்க இந்த ஷக்கு, இந்த குழப்பத்திலே அவங்க இருப்பாங்க. அவர்களுக்கு இந்த எண்ணத்தை தவிர இதனுடைய குழப்பத்தில் அவர்களுக்கு தெளிவே கிடைக்காது என்று சொல்லுகின்றான் அல்லாஹ். உமா கத்தலூஹு யகீனா, உறுதியாக அவர்கள் கொல்லவே இல்லை என்று அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறான். பல் ரஃபஅஹுல்லாஹ் இலைஹி, அல்லாஹ் தன்னின்பால் ஈசா நபியை அப்படியே உயர்த்தி கொண்டான். ஹைர், அப்போ இது எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்டா, இவனுங்களுடைய தன்மை, இவனுங்க எந்த அளவுக்கு எதை முற்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், இவங்களுக்கு தஜ்ஜாலைத்தான் ஈசாவாக பார்க்கிறார்கள். தஜ்ஜால் வெளியாகும் போது தஜ்ஜால் தான் ஈசா நபி என்று இவனுங்க சொல்லுவாங்க. ஏன்னா தஜ்ஜாலை பற்றி அல்லாஹ் சொல்லும் போதும் மசீஹ் தஜ்ஜால் தான் சொல்கிறான். ஈசா நபியும் மசீஹ் என்று தான் அவர்களுக்கும் பெயர். ஐயதுனாஹு பிரூஹில் குதுஸ், பரிசுத்தமான ஒரு ரூஹை கொண்டு நாம் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா சொல்கிறான். அப்போ பாருங்கள், அந்த அருளுல் குதுஸ்ன்னு சொல்கிறான், ரூஹுல் குதுஸ்ன்னு சொல்கிறான். இது ரொம்ப அட்டாச்மெண்ட் உள்ள விஷயம். இந்த முக்கத்தஸ் இருக்கு இல்லையா, அருளுல் முக்கத்தஸ், அந்த பூமி ஜோர்டனுடைய அந்த பைத்துல் முக்கத்தஸ் இருக்கக்கூடிய அந்த பூமி அருளுல் முக்கத்தஸ் என்று சொல்லுகின்றான் அல்லாஹ், பரிசுத்தப்படுத்தப்பட்ட பூமின்னு. ஈசா நபியை பற்றி சொல்லும் போது ஐயதுனாஹு பிரூஹில் குதுஸ், பரிசுத்தப்படுத்தப்பட்ட ரூஹை கொண்டு நாம் அவர்களுக்கு நாம் என்ன செஞ்சுருக்கிறோம், உயிர் கொடுத்துருக்குறோம்னு சொல்கிறான். அப்போது இது ரெண்டும் ரொம்ப பெரிய அட்டாச்மெண்ட் உள்ள ஒரு விஷயம். இது ரொம்ப சிந்திச்சு பார்க்க வேண்டிய விஷயம். தஜ்ஜாலினுடைய மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி தான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. ஈசா நபியை பொய்ப்படுத்துவதற்காக வேண்டி பொய்யான ஈசாவை இவர்கள் வெளிப்படுத்துவார்கள். அந்த நேரத்தில் நம்மோடு இமாம் மஹதி இருப்பார்கள். அந்த நேரத்தில் வானத்திலிருந்து ஈசா நபி இறங்குவாங்க. அதை மக்கள் எல்லாம் பார்ப்பாங்க. ஈசா நபி காபத்துல்லாவுடைய ஹரமுடைய எல்லையில் வச்சு இந்த தஜ்ஜாலை கொல்லுவாங்க. அப்படிங்கிறது தான் அல்லாஹ் நமக்கு கொடுத்த வாக்கு, ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போன வழிமுறை. இப்போ புரிஞ்சிங்களா இவனுங்க எவ்வளோ மோசமானவனுங்கண்டு? ஒரு நபியை கொன்று இருக்கானுங்களே, சிலுவையில் ஏற்றிருக்கிறானுங்களே, எவ்வளோ கேவலமான வார்த்தையை கொண்டு பேசியிருக்கிறானுங்கண்டா இவனுங்க எந்த எக்ஸ்டெண்டுக்கும் போகக்கூடியவங்கன்றதை அல்லாஹ் நமக்கு காட்டித்தரான். ஹைர், இதோடு சேர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய சம்பவத்தையும் நாளைக்கு பேசிட்டு இன்ஷா அல்லாஹ் நாம், ஏன்னா இப்போது இந்த போரை பற்றி இனிமேல் நிற்காது. இந்த போரினுடைய தொடர்ச்சி போய்கிட்டு தான் இருக்கும். இதை பற்றி பல வீடியோக்களில் பல பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க.
அதனால் இன்ஷா அல்லாஹ் நம்ம எடுத்த அந்த கான்செப்ட், நஃப்ஸினுடைய விஷயம், இறைவனுடைய விஷயம், அல்லாவை ஈமான் கொள்வது, அல்லாவை முஹப்பத் வைப்பது எப்படி என்பதை பற்றி நம்ம தொடர்ச்சி ஆரம்பிச்சிடலாம் இன்ஷா அல்லாஹ். இன்னையோட மேக்சிமம் இந்த போர்னுடைய டாப்பிக்கை நம்ம முடிச்சுக்கிடுவோம். இந்த இஸ்ரவேலர்களை பற்றி பேசணும், இஸ்ரவேலர்களை பற்றி புரிய வைக்கணுன்றதுக்காக வேண்டி தான் நான் இந்த டாப்பிக்குள்ளே வந்தேன். ஹைர், அப்போ நாளைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் இந்த இஸ்ரவேலர்களுக்கும் என்ன பிரச்சனைன்றதை பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய நோன்புனுடைய டாப்பிக்குள்ளே போக ஆரம்பிச்சிருவோம். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாயி வ ஸய்யிதில் முர்சலீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.